நான் சொல்றத அமைதியா கேளுங்க. நீங்க ஒரு நல்ல தாய்க்கு எடுத்துக்காட்டு, பொறுப்பானவங்களும் கூட. இந்த மாதிரிதான் சில சமயங்கள்ல சிலர் தங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குவாங்க. அதனாலதான் பிரச்சனையே உருவாகுது. உங்க மனசுல இருக்கிற காயம் எனக்கு தெரியும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது உங்க மனசை விட்டு ஆறாது. அதையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துட முடியாது இல்லையா? புரியுதா? இதோட நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற வருத்தமே இப்போ நீங்க வாழற மகிழ்ச்சியான வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த பயத்தை முதல்ல நீங்க விட்டுறணும். இன்னைக்கு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் விவரமான பிள்ளைங்களா இருக்கு. அதுங்க கூட வாழக்கூடிய அந்த பொன்னான நேரத்தை நீங்க சந்தோஷமா செலவு பண்ணணும். ஏன்னா வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சின்னது. இத உலகத்துல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த கவலை இருக்கத்தானே செய்யும் சாய். எனக்கு மாத்தாட்டம் தான் உலகமே. என் வாழ்க்கை அவனோட தான் இணைச்சிருக்கு. பொண்ணுங்க என்னைக்கு இருந்தாலும் வேற வீட்டுக்கு போறவங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல கௌரி அவளோட புகுந்த வீட்டுக்கு போயிடுவா. ஆனா மார்த்தாண்டன் எப்பவுமே எங்க கூட தானே இருக்க போறா சாய். உங்க பிள்ளைங்க பாதுகாப்பா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை